வணக்கம். உண்மையான உறவுகளே! எஸ்பிஓ மக்கள் ப்ரொமோஷன் டீம் யாராக இருக்கீங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ முக்கியம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இன்னும் சில நாட்கள்ல ப்ரொமோஷன் டீம் எண்ட் ஆக போகுதுங்கிறது தான் உண்மையான பதில். ஏன் இவ்வளவு ஆணித்தனமா சொல்லுறேன்னா, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட்ல இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு. அந்த தகவல்கள் கேட்காதவங்க போய் கேட்டுக்கோங்க. ப்ரொமோஷன் டீம்னால வர பிரச்சனைகள் மிக மிக அதிகம். ப்ரொமோஷன் டீம்ல இருக்கிற நபர்களோட கவுண்டிங்னால, நமக்கு குடுக்குற வேலை குடுக்குற நபர்களுக்கு, நம்மளால சரியான எண்ணிக்கையின் செயல்படி நம்மளால எதுவுமே செஞ்சு முடிக்க முடியலங்கிறது, எஸ்பிஓ அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் ஒரு குறையா வச்சிருக்காங்க. இதற்கு தீர்வு என்னன்னா, எஸ்பிஓக்குள்ள ப்ரொமோஷன் டீம் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமா இருக்கு. இருந்தாலும் கமெண்டர்ஸ் கிட்ட இத பத்தி பேசும்போது, கமெண்டர்ஸ் சொன்னத வச்சு, இன்னும் 2 வாரங்கள் உங்களுக்கு நேரம் குடுத்துருக்காங்க. அந்த 2 வாரங்கள்ல ப்ரொமோஷன் டீம்ல யாரெல்லாம் சரியா டாஸ்க் செய்யாம, நீங்க 1 வாரத்துக்கு பிறகு 1 வாரம் அப்படின்னு இருக்கிற நபர்கள், அடல்ட் கன்டென்ட் யாரெல்லாம் போஸ்ட் போடுறீங்களோ, அந்த நபர்கள், தவறான முறையில, தவறான செயல்கள்ல அந்தந்த இன்ஃப்ளூயன்சர், கன்டென்ட் ரைட்டர், மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ், ஸோ நீங்க எல்லாருமே ப்ரொமோஷன் டீம்ல சரியான விதத்துல டாஸ்க் கம்ப்ளீட் செஞ்சிருக்கணும். இந்த 2 வாரம் 2 டாஸ்க் தான். இந்த 2 டாஸ்க்க சரியா நீங்க செய்யலனா, இத செய்யாம நீங்க தவறுகள் பண்ணா, ப்ரொமோஷன் டீம் இனிமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெய்னிங் பீரியட் முடிஞ்ச பிறகு நார்மலா நம்ம ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது, முழு தொகை ஆட் ஆகும்போது, அப்போ ப்ரொமோஷன் டீம் வேணும்னா, கண்டிப்பா உள்ள கொண்டு வருவாங்க. ஏன்னா, ப்ரொமோஷன் டீம்னால எந்தவித லாபம் இல்லங்கிறது, இன்னைக்கு வந்த தகவல் படி ஒரு உண்மையா இருக்கு. ஸோ, ப்ரொமோஷன் டீம்ல உண்மையா, சரியா வேலை செய்ற நபர்களுக்கு தான் இந்த வாய்ப்ப குடுத்துருக்காங்க. ஸோ, உங்களால ப்ரொமோஷன் டீம்ல யாரெல்லாம் ஆக்டிவா இருக்கிறதுக்கு தான் ஆக்டிவா இருந்தா மட்டும் தான் எனக்கு வித்ட்ராவல் வரும்னு நீங்க இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ரீஃபண்ட் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ, அந்த ரீஃபண்ட் ஆப்ஷன டீம் செலக்ஷனுக்கு உள்ள போங்க. உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு ரீஃபண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீஃபண்ட டச் பண்ணிட்டு சப்மிட் குடுத்துருங்க. எண்ணிக்கையில இருக்காதீங்க. நீங்களா ரீஃபண்ட் குடுத்துட்டீங்கன்னா, பேட்ச் பை பேட்ச்சா உங்களுக்கு வரும். எஸ்பிஓவா பார்த்து சஸ்பெண்ட் பண்றாங்கன்னா, உங்களுக்கு கடைசில தான் ரீஃபண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். உங்களால சரியா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னா, ரீஃபண்ட் போட்டுருங்க. உங்களால எஸ்பிஓ சொன்னபடி, சொன்ன தகவல் படி எதுவுமே நடக்க முடியாதுனாலும் ரீஃபண்ட் போட்டுருங்க. எஸ்பிஓக்குள்ள சேல்ஸ் டீமா இருக்கிற நபர்கள் வித்ட்ராவலுக்காக மட்டும் தான் நான் சேல்ஸ் டீமா இருக்கேன். இன்னும் நான் பர்ச்சேஸ் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா, ரீஃபண்ட் குடுத்துருங்க. எஸ்பிஓக்கு உள்ள நீங்க டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ண போறீங்கன்னா, பை மோட் ரிலேட்டட் ப்ரொமோஷன் பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு சில விதமான கண்டிஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னா, இது சேல்ஸ் டீமுக்கும் பொருந்தும். மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், கன்டென்ட் ரைட்டர்ஸ். மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ் நீங்க சரியான அது ரிலேட்டடான ஹேஷ்டேக்ஸ் டேக்ஸ் எல்லாம் குடுங்க. டிஸ்கிரிப்ஷன்லாம் குடுங்க. கன்டென்ட் ரைட்டர், இன்ஃப்ளூயன்சர்ஸ், பொலிட்டிக்கல் ரிலேட்டட் எந்த ஒரு கன்டென்ட் நீங்க போட்டாலும் அது பை மோட்ட பத்தி, பை மோட் ப்ரொமோஷனுக்காக ஒரு வீடியோ டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ண போறீங்க. எஸ்பிஓ வீக்லி டாஸ்க்க நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்காக ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டடாவோ, இல்ல கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா ஒரு வீடியோ நீங்க போடுறீங்கன்னா, அது அக்செப்ட் செய்யப்படாது. ஸோ, அந்த மாதிரி நீங்க போடாதீங்க. அடல்ட் கன்டென்ட் ப்ரொமோஷன் இந்த எஸ்பிஓ ரிலேட்டட் நீங்க போடாதீங்க. பை மோட் ரிலேட்டட் நீங்க ப்ரொமோட் பண்ண போறீங்கன்னா, நீங்க ப்ரொமோட் பண்ற வீடியோல இந்த கம்பெனிய விட நல்லா இருக்கு அப்படின்னு பெயரை மென்ஷன் பண்ணாதீங்க. அதர் கம்பெனிஸ் மத்த கம்பெனிஸை விட பை மோட்ல பெட்டரா இருக்குன்னு வேணா சொல்லுங்க. நீங்க ஜென்ரலா வாங்கி ஒரு ரிவ்யூ கொடுக்குறீங்கன்னா, அப்போ நீங்க வேற கம்பெனிலாம் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல. பட் நீங்க ப்ரொமோஷன் பண்ண போற வீடியோ, ஸோ அத ப்ரொமோட் பண்றதே பை மோட் தான். ஸோ அந்த டாஸ்க்குக்கு மட்டும் நீங்க இந்த மாரி நேம பயன்படுத்தக்கூடாது. இதையுமே நீங்க சரிப்படுத்திக்கோங்க. ஸோ இதெல்லாம் சரிப்படுத்தினா தான் இனிமே ஐடி கன்டினியூவா ஒர்க் ஆகும். நிறைய நபர்களோட ஐடி சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு. ப்ரொமோஷன் டீமா இருக்கிற நபர்கள் 2 வாரம் உங்க கையில. ஸோ இது சரியா நடந்தா ஓகே. இல்லன்னா மொத்தமா ப்ரொமோஷன் டீமுக்கு அவ்வளவுதான்.
இனிமே ட்ரெய்னிங் பீரியடுக்கு அடுத்தது தான் உறுதியா கூட சொல்ல முடியாது என்ன நடக்கும்னு. ஸோ சரியா செய்ற நபர்கள் ப்ரொமோஷன் டீம் யாரா இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே சரியா செய்யாத நபர்கள் உங்க டீம்ல இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த தகவல கொண்டு சேருங்க. இதே மாரி நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம உண்மை உறக்கச்சொல் உறவுகளா நீங்க இருந்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.